ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம பயிற்சி 1.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி, ஏ வெட்டு பி, ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ யூனியன் பினா ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். ஏ வெட்டு பினா ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள உறுப்புகள். ஏ மைனஸ் பினா ஏலேருந்து பியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் கழிச்சு போக மீதி இருக்கிறது. பி மைனஸ் ஏனா பியிலேருந்து ஏல உள்ள உறுப்புகளெல்லாம் எடுத்தது போக மீதி இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏல உள்ள எல்லா உறுப்புகளையும் எழுதிக்கலாம். 2, 6, 10, 14. அதுக்கப்புறமா பியில் உள்ள உறுப்புகள் ஏற்கனவே வந்து 2 எழுதிட்டோம், எழுதுனதே திருப்பி எழுதக்கூடாது. அடுத்து 5, ஏற்கனவே 14 எழுதிட்டோம், அப்போ அதுவும் எழுத தேவையில்லை. அப்புறம் மீதி வந்து 16 இருக்குது. அவ்வளோதான், ஏ யூனியன் பி முடிஞ்சு. ஏ வெட்டு பினா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற உறுப்புகள் எழுதணும். இப்போ ரெண்டுலேயுமே வந்து இங்கேயே 2 இருக்குது, அங்கேயே 2 இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது, அங்கேயே ஒரு 14 இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் ஏ வெட்டு பி என்ன வரும்னா 2,14 தான் வரும். ஏ மைனஸ் பினா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ தான் இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள உறுப்புகளை தவிர ஏல மீதி உள்ள உறுப்புகள் தான் வந்து ஏ மைனஸ் பி. அப்போ மீதி என்ன இருக்கும்? 6,10. பி மைனஸ் ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு பி தான் இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர பியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதான் பி மைனஸ் ஏ. அப்போ 5,16. அடுத்து வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிஇயு மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஏஇஐஓயுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏல உள்ள எல்லா உறுப்புகளையும் எழுதணும். இப்போ ஏபிசிஇயு. அடுத்து பியில் வந்து ஏற்கனவே ஏ நம்ம எழுதிட்டோம், இயும் ஏற்கனவே எழுதிட்டோம். அப்புறம் ஐ ஓ, யூவும் ஏற்கனவே எழுதிட்டோம். அப்போ இதோட அவ்வளோதான் ஏ யூனியன் பி. அடுத்து வந்து ஏ வெட்டு பினா ரெண்டுலேயுமே காமனாக உள்ள உறுப்புகள். அப்போ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஒரு இ இருக்குது, இங்கேயும் ஒரு இ இருக்குது, இங்கேயும் ஒரு யூ, இங்கேயும் ஒரு யூ இருக்குது. அப்போ ஏஇயூ இதுதான் வந்து ஏ வெட்டு பி. ஏ மைனஸ் பினா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர ஏல மீதி இருக்கிறதெல்லாம் எழுதணும். அப்போ என்ன வரும்? பிசி, அவ்வளோதான் வரும். பி மைனஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர பியில் மீதி என்ன இருக்குது? ஐஓ. இதுதான் வந்து பி மைனஸ் ஏ. அடுத்து மூணாவதுல வந்து நம்ம தான் இந்த உறுப்புகளையும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா இயல் எண்கள் 1 2 3 4 இந்த மாதிரி போகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு இருக்காங்க. அப்போ 10ஐயும் சேர்த்து 10 வரைக்கும் எழுதணும். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும், அதுதான் ஏ. அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, எக்ஸ் லெஸ் தென் 6ன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூனா முழு எண்கள், முழு எண்கள்னால் 0 1 2 அந்த மாதிரி போகும். லெஸ் தென் 6ன்றதுனால 6க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 5 வரைக்கும் எழுதணும். அப்போ 0 1 2 3 4 5 இதுதான் வந்து பியில் இருக்கிறது. அடுத்து இப்போ ஏ யூனியன் பி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஏல உள்ள எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 1லேருந்து 10 வரைக்கும் எழுதிடலாம். அடுத்து வந்து பியில் என்ன இருக்குது? 0. அப்புறம் இந்த 1 2 3 4 5 வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் ஏல இருக்கிறது, அதனால் அதை திருப்பி எழுத தேவையில்லை. அப்புறம் ஏ வெட்டு பினா ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறது. ஏலையும் 1 2 3 4 5 இருக்குது, பிலையுமே 1 2 3 4 5 இருக்குது. அப்போ ஏ வெட்டு பி வந்து 1 2 3 4 5 தான். அப்புறம் ஏ மைனஸ் பினா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ தான் இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர ஏல மீதி என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 6 7 8 9 10. அதுதான் வந்து ஏ மைனஸ் பி. 6 7 8 9 10. அடுத்து பி மைனஸ் ஏனா இதில் ஃபஸ்ட்டு பி தான் இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது? வெறும் 0 தான் இருக்குது. இது அவ்வளோதான். அடுத்து வந்து 4வதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏல என்னென்ன வரும்? MA THE. ஏற்கனவே எம் எழுதிட்டோம், அது எழுத தேவையில்லை. ஏவும் ஏற்கனவே எழுதிட்டோம், அதையும் எழுத தேவையில்லை. டீயும் ஏற்கனவே எழுதியிருக்கோம். அப்போ மீதி ICS இதுதான் ஏ. பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாமெண்ட்ரி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன வரும்?
இ ஓ எம் ஏற்கனவே இ எழுதிட்டோம், அது எழுத தேவையில்லை. அப்புறம் டி ஆர் ஒய். இப்போ ஏ யூனியன் பி எழுதும் போது ஃபஸ்ட்டு ஏல உள்ள எல்லா உறுப்புகளையும் எழுதிக்கலாம். அடுத்து பியில் உள்ளதில் வந்து ஜி ஏற்கனவே இ எழுதியிருக்கோம், அது எழுத தேவையில்லை. ஓ இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். எம்மும் ஏற்கனவே எழுதியிருக்கோம், டியும் ஏற்கனவே எழுதியிருக்கோம், அது எழுத தேவையில்லை. ஆர் ஒய்யும் ஏற்கனவே இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்து ஏ வெட்டு பின்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற உறுப்புகள். இதுலேயும் எம் இருக்குது, இதுலேயும் ஒரு எம் இருக்குது, இப்போ எம் வரும். அப்புறம் வந்து இங்கேயும் ஒரு டி இருக்குது, இங்கேயும் ஒரு டி இருக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு இ இருக்குது, அங்கேயும் ஒரு இ இருக்குது. அவ்வளோதான் காமனாக இருக்குது ரெண்டுத்துக்கும். அடுத்து ஏ மைனஸ் பியில் வந்து ஃபஸ்ட்டு ஏ தான் இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர ஏல மீதி என்ன இருக்குது? ஏ ஹைச் ஐசிஎஸ். அவ்வளோதான் ஏ மைனஸ் பி. பி மைனஸ் ஏல ஃபஸ்ட்டு பி தான் இருக்குது. அப்போ பியில் வந்து ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறத தவிர மீதி என்ன இருக்குது? ஜிஓஆர்ஒய். அவ்வளோதான். பயிற்சி 1.3 வந்து செகண்ட் சம் முடிஞ்சு.